நேயர்களுக்கு வணக்கம். எங்க கட்சிக்கு கோடிக்கணக்கான பேர் உறுப்பினர்கள், பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, இளைஞர்கள் மத்தியில நல்ல எழுச்சி, பொதுமக்கள் நாங்க தான் வரணும்னு விரும்புறாங்க, எங்க அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்னு ரொம்பவே கூக்குரலிட்டாங்க, கொக்கரிச்சிருந்தாங்க. போங்கப்பா அந்த பக்கம் போய், அந்த பக்கம் போய் காமெடி பண்ணுங்கய்யா அப்படின்னு நிர்வாகிகளே சம்மட் அடி கொடுத்திருக்காங்க. கடந்த 6ஆம் தேதி விருப்ப மனு விநியோகிக்கிறோம், யாரெல்லாம் தேர்தலில் நிக்கணுமோ வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. வந்த வேகத்துல 50,000 மனுக்கள் விற்றப்பட்டது அப்படின்னு தாவேகா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது. சரி வாங்கிட்டு போனாங்க, ரிட்டர்ன் கொடுங்க ஐயா, 20ஆம் தேதி வரைக்கும் நாங்க என்ன பண்றோம், டேட்டை வந்து இழுத்து வச்சிருக்கோம், வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வச்சு வெயிட் பண்ணியிருந்தா 500க்கும் குறைவான பேர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. என்னப்பா 50,000 பேர் வாங்கினாங்க, 500 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க இப்படின்னு சிரிக்கிற அளவுக்கு தான் தாவேக்காவுடைய நிலைமை இன்னைக்கு இருந்திருக்கு. இதனால விஜய் அவர்கள் மன உளைச்சலுக்கு போயிருக்கிறாரு. ஏன்னா தாவேக்கால இருக்கிற விஜயும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, கொஞ்ச நெஞ்ச பேச்செல்லாம் இல்ல. இதுல ஐயோ வேற அம்மா வேற, அந்த அளவுக்கு எல்லாம் பேசுனாங்க. திமுக, அதிமுக, பாஜக அப்படி இப்படி, திமுக ஒழிக்கிறதா எங்களுடைய எண்ணம், திமுக ஆட்சி ஊழல் செய்து இப்படி பேசிக்கினே இருந்தாங்க. ஆனா 50,000 விண்ணப்பங்கள் விற்கப்பட்டது. இதுல எவ்வளவு பெரிய ஊழல், அது இல்லாம வாங்கின வேகத்துல ஒருத்தர் கூட வந்து என்ன பண்ணல, எட்டி பார்க்கல. உங்களுடைய டக்கு இவ்வளவுதான், உங்களுடைய ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான ஐயா அப்படின்னு கேலி கூத்தாக்குற அளவுக்கு நிர்வாகிகள் விஜய வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இங்க பார்க்கப்படுது. இதுல ரிட்டன் யார விருப்ப மனு தாக்கல் பண்றதுக்கு வரல அப்படின்னா விஜய் அவர்கள் கொடுத்த அறிவிப்பு தான் அப்படின்னு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாம தனித்து நிக்கிறேன் அப்படின்றாரு. இதனால அரசியல தோத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம். அது போக தேர்தல்ல வேட்பாளர் தான் தேர்தல் செலவை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் பகீர் கிளப்பிச்சு. ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம தோத்துட்டா பணம் ரிட்டர்ன் வராது அப்படின்ற ஒரு பயமும் அச்சமும் வேட்பாளர்களுக்கு இருந்தனால 100 ரூபாவோட முடிஞ்சிட்டோம், நம்ம அதிகப்படியான காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரும் திரும்பவும் ரிட்டர்ன் கொடுக்க வரல அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. சோ இதனால மன உளைச்சலுக்கு போன விஜய் அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்துல தேர்தல் செலவு நிதியா தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பேசப்படலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தேர்தல் நிதி கொடுக்காது, இந்த கட்சி நிதி வாங்குற கட்சியை கண்டி நிதி கொடுக்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்ன செய்ய போகிறார் விஜய், அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.